ரஜினியோட வேட்டையன் மற்றும் சூர்யாவோட கங்குவா ஆகிய படங்கள் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த ரிலீஸ் தேதியில மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வருது. வாங்க என்ன தகவல்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூர்யாவோட நடிப்புல சிவாவோட இயக்கத்துல உருவாகும் திரைப்படம் தான் கங்குவா. சூர்யாவோட திரைப்பயணத்திலே அதிக பொருட்செலவுல உருவாகி இருக்கும் இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரையில வெளியாக இருப்பதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நாள்ல தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட ரஜினியோட வேட்டையன் திரைப்படமும் வெளியாக இருப்பதா அறிவிப்பு வந்திருக்கு. இதனை அடுத்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா, இல்லை சொன்னது போல அக்டோபர் 10ஆம் தேதி படத்தை வெளியிடுவாருங்களா என்ற கேள்வி இப்போது எழுந்து இருக்கு. ஏற்கனவே கங்குவா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, நாங்கள் ரஜினியோட படத்தோட மோத மாட்டோம், வேட்டையன் தீபாவளிக்கு தான் வெளியாகுது, அதனாலதான் கங்குவா படத்தை ஆயுத பூஜைக்கு வெளியிடுறோம் என்று சொல்லியிருந்தாரு. கங்குவா தயாரிப்பாளர் ரஜினியோட படத்தோட மோத மாட்டோம் என கூறியதை தொடர்ந்து கண்டிப்பா கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படத்தோட வெளியாகாது என பலர் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா கங்குவா திரைப்படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு கண்டிப்பா வெளியாகுமா? ஆனா அக்டோபர் 10ஆம் தேதி இல்லாமல் ஒரு நாள் முன்னதாகவே கங்குவா திரைப்படத்தை வெளியிடலாமா என்ற யோசனையில படக்குழு இருப்பதா தகவல் வருது. மிகப்பெரிய பட்ஜெட்ல கங்குவா திரைப்படம் உருவாகி இருப்பதனால முதல் நாள் வசூல் மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. எனவே ஒரு நாள் முன்னதா ரிலீஸ் செய்தா இரண்டு படங்களுமே அது நல்ல விஷயமா இருக்கும் என்றே தெரிய வருது. கங்குவா அல்லது வேட்டையன் ஆகிய படங்கள்ல ஏதேனும் ஒரு படம் ஒரு நாள் முன்னதா வெளியானா இரண்டு படங்களுக்குமே நல்லது என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்தவர்களோட கருத்தா இருக்கு. அந்த வகையில சூர்யாவோட கங்குவா திரைப்படம் ஒரு நாள் முன்னதா அக்டோபர் 9ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் இருப்பதா தகவல் வருது. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது இன்னுமே நமக்கு தெரிய வரல. இரண்டு படங்களும் ஒரே நாள்ல வெளியானா கண்டிப்பா இரண்டு படங்களோட வசூலும் பாதிக்கப்படும். எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு படம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரிலீஸ் ஆகணும், ஒரு படம் முன்னதா ஒரு நாள் ரிலீஸ் ஆகணும். இரு படக்குழுவினரும் யோசிச்சா நன்றா இருக்கும் என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்துல சார்ந்தவர்கள் சொல்லிட்டு வராங்க. விரைவிலே இதை பற்றி சம்பந்தப்பட்ட படக்குழுவினர் முடிவெடுப்பாங்க என எதிர்பார்க்கப்படுது. என்னதான் ஞானவேல் இயக்கத்துல ரஜினியோட நடிப்புல உருவாகி இருக்க வேட்டையன் திரைப்படம் அதே நாள்ல வெளியானாலும் கங்குவா மீது படக்குழுவினருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல கங்குவா திரைப்படத்தை பார்த்த சூர்யாவுக்கும் படம் பிரித்து போனதா தகவல் வருது. சிவாவிற்கும் சரி சூர்யாவிற்கும் சரி கங்குவா ஒரு தரமான கம்பேக் படமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை என பேசிட்டு வராங்க. சமீபத்துல தான் கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் வரவேற்பு பெற்றது. மேலும் இந்த படத்துல கார்த்தி சிறப்பு தோற்றத்துல நடிப்பதனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மேலும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும் வேட்டையன் படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத ரசிகர்கள் உறுதி செய்வாங்க. மேலும் ரஜினியே என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் படம் வந்தாலும் கண்டிப்பா வேட்டையன் படம் ஹிட் ஆகும் என்றதை ரஜினியே சொல்லியிருக்காரு. அதனால இந்த வாட்டி கன்ஃபார்மா ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்க போது, பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தரமான சம்பவம் நடக்க போது, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன, வேட்டையனா கங்குவா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.